அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம போன லெசனில் நூன் வர பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த லைனை ஃபுல்லாக பார்த்துடலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தோம்னா இங்கே இது உதட்டுடைய எழுத்து, இந்த வாவ் அதனால் இந்த எழுத்து உச்சரிக்கும் போது நம்ம உதடுகளை குவிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் இந்த எழுத்தோட சவுண்ட் நம்மளுக்கு கரெக்டாக கேட்கும். இந்த எழுத்தை அந்த உதடுகளை குவிக்கும் போது நம்ம கரெக்டான லெவலில் குவிக்கணும். ரொம்ப கவ்வி பிடிக்கிற மாதிரி மொத்த உதடையுமே ஃபுல்லாக இறுக்கமாக குவிக்கக்கூடாது, அண்ட் ரொம்ப லூஸாகவும் குவிக்கக்கூடாது. கரெக்டான அளவில் நம்ம குவிக்கணும். நான் இன்ஷால்லா பிக்சர் ஆட் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கிறேங்க கரெக்டான அளவு எதுன்னு. ஸோ இந்த எழுத்தோட ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாவ் இருக்குது, அடுத்து அலிஃப் மத்தா இருக்குது, அடுத்து ஒரு வாவ் இருக்குது. ஸோ உச்சரிக்கும் போது வாவ் வாவ் இந்த மாதிரி உச்சரிங்க. இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஃபேவை உச்சரிக்கிற மாதிரி எப்படி இந்த மேற்பற்களுடைய கீழ் ஓரங்கள் கீழ் உதட்டோடைய ஈரப்பகுதியை தொடுமோ அந்த மாதிரி வே வே இந்த மாதிரி உச்சரிப்பாங்க. இந்த மாதிரி உச்சரிக்கிறது தவறு. இங்கே பற்களுக்கு வேலை கிடையாது. உதடுகளை குவிப்பதன் மூலமாக தான் வாவ் உச்சரிக்கப்படுதே தவிர பற்களுக்கு இங்கே வேலை கிடையாது. நெக்ஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து நம்ம தொண்டையோடைய எழுத்து, தொண்டையோடைய அடிப்பகுதியிலேருந்து வரக்கூடிய எழுத்து. இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி சவுண்டு கொடுப்பாங்க. பயமுறுத்தக்கூடிய ஹான்னு கூட சொல்லுவாங்க இதை ஏன்னா இதோட சவுண்டு கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி வரனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த எழுத்து வல்லின எழுத்து கிடையாது, இது மெல்லின எழுத்து தான். இதோட சவுண்டை வச்சுட்டு நிறைய பேர் இது கனமான எழுத்துன்னு முடிவு பண்ணிடுவாங்க. இது கனமான எழுத்து கிடையாது, மெல்லின எழுத்து தான். ஸோ இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது நம்ம காற்றை வெளிப்படுத்தி இந்த மாதிரி உச்சரிக்கணும். அந்த இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக அந்த சவுண்டை கொடுத்தீங்கன்னா இதோட சவுண்டு தப்பு. ஸோ ரொம்ப ஹெவியாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து போக போக இதோட சவுண்டு உங்களுக்கு எங்கேருந்து வருதுங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இதோட சவுண்டை கரெக்டான லெவலில் உச்சரிங்க. இங்கே பாருங்கள், நம்ம தொண்டையோடைய அடித்தொண்டையிலேருந்து கீழ் தொண்டையிலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து. ஸோ இங்கே இருந்தால் நம்மளுக்கு சவுண்டு ட்ராவல் ஆகி இங்கே வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓக்கல் கோட், குரல் நாணம் குரல் வலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஓக்கல் கோட். இது ரொம்ப முக்கியம் இதை கண்ட்ரோல் பண்ணுறது. இது வி ஷேப்பில் இருக்கும். இந்த ஓக்கல் கோட் ஹாவை உச்சரிக்கும் போது இந்த ஹாவோடைய ஷிஃபத் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த தன்மை பார்த்திங்கன்னா இது காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கக்கூடிய எழுத்து. ஸோ இந்த ஹாவை உச்சரிக்கும் போது காற்றும் சேர்ந்து வெளியேறும். அதனால தான் இந்த ஓக்கல் கோடு என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மூடாது, லேசாக மூடி இருக்கும், கேப் இருக்கும். இந்த கேப் எதுக்காக இருக்குதுன்னா அந்த 2 ஒயிட் பார்ட் கொடுத்துருக்காங்களே, நடுவில் ஒரு கேப் தெரியுதா, இதுதான் இந்த கேப். இந்த கேப் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதன் வழியாக காற்று வெளியேறும். நம்மளுக்கு சவுண்டும் என்ன பண்ணோம்னா அது வழியாக வெளியேறி வரும். அந்த காற்று வெளியேறதுக்காக, சவுண்டு வெளியேறதுக்காக அந்த கேப் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக மூடிட்டீங்க, ஹம்சாக் மாதிரி மூடிட்டிங்கன்னா இதோட சவுண்டு தப்பு. அதே மாதிரி இந்த ஓக்கல் கோடு கரெக்டான அளவில் ஓப்பன் ஆகாமல் அதிக அளவில் ஓப்பன் ஆகி இருந்தது அப்படின்னா காற்று அதிக அளவில் வெளியேறி அந்த சவுண்டு என்ன ஆகிரும்னா நம்மளுக்கு ரொம்ப வீக் ஆயிரும். சவுண்டு நம்மளுக்கு கேட்காமலே போயிடும். அந்த ஹேவோடைய சவுண்டு கேட்காம காற்று சவுண்டு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்கும். சவுண்ட் ஃப்ளோ எப்படி ஆயிரும்னா சவுண்ட் ஃப்ளோ ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ அதனால் அந்த காற்றை அதிக லெவலையும் வெளியேற்றக்கூடாது, குறைவாகவும் வெளியேற்றக்கூடாது. கரெக்டான லெவலில் வெளியேற்றினா தான் இந்த சவுண்டு நம்மளுக்கு ஹேவோட சவுண்டு கரெக்டாக இருக்கும். இல்லைனா இதோட மஹ்ரஜ் தப்பாக போகும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹம்ஸ ஹம்ஸ இதோட எழுத்துடைய ஸ்பெல்லிங் பார்த்துக்கிறங்க. ஹ இம் ஜ இஹ். இங்கே தெரியுதா, ஹாக்கு மேலே ஃபத்ஹா இருக்குது, அண்ட் மீமுக்கு சுக்குன் கொடுக்குறோம், அண்ட் ஜாக்கு மேலே ஃபத்ஹா கொடுக்குறோம். அண்ட் இங்கே கடைசியில் இருக்குதுல்ல, இது கடைசியில் 2 புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு பேர் என்னதுன்னா தாமர் பூத்தான்னு சொல்லுவாங்க. இது வக்ஃபு செய்யும் போது, அதாவது ஒரு வார்த்தையில் நம்ம நிறுத்த போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த தாமர் பூத்தாக்கு சுக்குன் கொடுப்போம். சுக்குன் கொடுக்கும்போது இது எப்படி மாறும்னா இந்த தாமர் பூத்தா வக்ஃபு செய்யும் போது வேற ஒரு எழுத்தாக மாறிடும், அதாவது ஹாவாக மாறிடும். ஓகேவா, தாவாக இருக்கும், ஆனால் வக்ஃபு செய்ய போகிறோம், அந்த இடத்துல நம்ம நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தாமர் பூத்தாக்கு என்ன பண்ணுவோம், நம்ம சுக்குன் கொடுப்போம். சுக்குன் கொடுக்குறனால இது எந்த எழுத்தாக மாறுதுன்னா ஹாவாக மாறிடும். ஓகேவா, அதனால் இது நம்ம உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும்னா ஹம்ஸ
ஹம்ஸா. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஹாக்கு பதிலாக அலிஃபோட சவுண்டை கொடுப்பாங்க அண்ட் ஜாக்கு பதிலாக சீனோட சவுண்டை கொடுத்து அம்சான்னு வாசிப்பாங்க. ஏன்னா இலகுவாக இருக்கும் உச்சரிக்கிறதுக்குங்கிறதுக்காக. உச்சரிக்க இலகுவாக இருக்குங்கிற ரீசன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அம்சான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்சா கிடையாது. இந்த எழுத்தோடைய இந்த ஹம்சாவுடைய ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஸ்பெல்லிங்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உச்சரிக்கணும். அதனால் அம்சான்னு உச்சரிச்சிங்கன்னா தப்பு. ஹம்ஸா ஹம்ஸா இந்த மாதிரி உச்சரிங்க. இதுதான் சரியான முறை. ஹவும் ஹம்ஸாவும் கீழ்த்தொண்டையோட எழுத்துக்கள் ரெண்டுமே ஒரே இடத்துலேருந்து தான் உச்சரிக்கப்படும். கீழ்த்தொண்டையிலேருந்து தான் இந்த ரெண்டு எழுத்தோடைய சவுண்டுமே வரும். நான் முன்னாடியே சொன்னேன் ஹம்ஸாக்கு வந்து ஓக்கல் கோட் கம்ப்ளீட்டாக மூடிடும்னு சொல்லிட்டு. ஹேக்கு வந்து ஓக்கல் கோடு வந்து லேசாக ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னேன். ஹம்ஸாக்கு வந்து சாக்கின் நிலைமையில், அதாவது ஹம்ஸா வந்து சுக்குன் பெற்று வரும்போது தான் அந்த ஓக்கல் கோடு வந்து கம்ப்ளீட்டாக மூடிருமே தவிர ஹரக்கத் பெற்று வரும்போது கம்ப்ளீட்டாக மூடாது, ஓப்பன் ஆகி தான் இருக்கும். சாக்கின் நிலைமையில் மட்டும்தான் ஹம்ஸா வந்து கம்ப்ளீட்டாக மூடிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹம்ஸாவுடைய தன்மை, இந்த எழுத்தோட உச்சரிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா, ஹம்ஸாவுடைய சிஃபத் பார்த்திங்கன்னா காற்றை வெளிப்படுத்தி உச்சரிக்கக்கூடிய எழுத்தும் கிடையாது இது. அதே மாதிரி இதோடைய சவுண்ட் ஃப்ளோ, அந்த சவுண்ட் வெளியேறது பார்த்திங்களா, அது எப்படி வெளியேறும்னா டக்குன்னு ஸ்டாப் ஆகிரும். சவுண்ட் வந்து ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்காது, டக்குன்னு ஸ்டாப் ஆகிரும். ஒரு கட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க ஹம்ஸாக்கு வந்து. ஸோ அது சவுண்ட் ஃப்ளோ வந்து கட் ஆகிரும் டக்குன்னு. அதனால தான் என்ன ஆகுதுன்னா காற்றையும் வெளிப்படுத்தலை, சவுண்ட் ஃப்ளோவும் டக்குன்னு கட் ஆகுது. அதனால தான் இதில் ஓக்கல் கோடு என்ன ஆகுதுன்னா டக்குன்னு க்ளோஸ் ஆகிரும். ஓக்கல் கோட் க்ளோஸ் ஆகிறனால தான் இதோட ஏர் ஃப்ளோவும், அதாவது காற்றை வெளிப்படுத்துகிற தன்மையும் அந்த சவுண்டோடைய ஃப்ளோவும் ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? சுக்குன் பெற்று வரும்போது மட்டும்தான் ஓக்கல் கோட் கம்ப்ளீட்டாக மூடும், ஹரக்கத் பெற்று வரும்போது மூடாது. இது ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹம்ஸா வந்து சாக்கின் பெற்று வரும்போது ஓக்கல் கோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன மிஸ்டேக் ஆகும்னா ஹம்ஸாவோட சவுண்டு வந்து கல்கலா மாதிரி மாறும். அப்படி இல்லைன்னா ஆஃபோடைய சவுண்டு வந்து மிக்ஸ் ஆகிரும். ஸோ இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறங்க. நம்மளோட எஸ்என்எல் குர்ஆனில் இந்த லெட்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதாவது ஒரு லேமும் ஒரு அலிஃப் மத்தாவும் இணைந்து நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா லேம் அலிஃப், லேம் அலிஃப். அதனால் லேம் அலிஃப். ஸோ இது வந்து எஸ்என்எல் குர்ஆனில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நெக்ஸ்ட் லெட்டர் யா, யா. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எல்லா லெட்டர்ஸுமே அந்த லெட்டருடைய ஷேப் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த எழுத்தோடைய சவுண்டும் இருக்கும். இப்போது சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எழுத்தோடைய ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த லெட்டருடைய ஸ்பெல்லிங்கோட ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஜாவை பாருங்கள். ஜாவோடைய எழுத்து எப்படி இருக்கோ, அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதை கொண்டு தான் அந்த எழுத்தோடைய ஃபஸ்ட்டு சவுண்டு ஆரம்பிக்கும். எல்லா லெட்டர்ஸ்லேயுமே அப்படி தான். ஆனால் அலிஃபுக்கும் ஹம்ஸாக்கும் மட்டும் அப்படி கிடையாது. அலிஃபுக்கும் ஹம்ஸாக்கும் அந்த லெட்டருடைய ஷேப்பை கொண்டு அதோடைய பேர் வந்து இருக்காது. ஹம்ஸாவுடைய ஷேப்பை பாருங்கள், ஆனால் அதோடைய ஸ்பெல்லிங் பார்த்துக்கிறங்க. ஸ்பெல்லிங் எதை கொண்டு ஆரம்பிக்குது? ஹேவை கொண்டு ஆரம்பிக்குது. இதோட பேர் தான் ஹம்ஸா. ஆனால் இது ஹரக்கத் பெற்று வரும்போது இதோட சவுண்ட் எப்படி இருக்கும்னா அ இ உ, அ இ உ, இப்படி தான் இதோட சவுண்ட் இருக்கும். அதே மாதிரியா அலிஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலிஃபோட சவுண்ட் எப்படி இருக்கும்னா அது வந்து வல்லின எழுத்துக்களோட வந்துச்சுன்னா வல்லின எழுத்தோட சவுண்ட் கொடுக்கும், மெல்லின எழுத்தோட வந்துச்சுன்னா மெல்லின எழுத்தோட சவுண்ட் கொடுக்கும். அலிஃபுக்குன்னு தனியாக ஒரு சவுண்ட் கிடையாது. அது எந்த எழுத்தோடு சேர்ந்து வருதோ அந்த எழுத்தோட சவுண்டை தான் நம்மளுக்கு தரும். இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த அலிஃப் வந்து இந்த அலிஃப் மத்தா வந்து காஃபோட சேர்ந்ததுனால காஃபோட சவுண்டை கொடுக்குது. இங்கே தாவோட சேர்ந்ததுனால தாவோட சவுண்டை தருது. காஃப் வந்து மெல்லின எழுத்து, அதனால் மெல்லினமாக சவுண்டு தருது அலிஃப். இது தா வந்து வல்லின எழுத்துனால வல்லின எழுத்தோடைய சவுண்டை தருது, வல்லினமாக இருக்குது அலிஃபோட சவுண்டு வந்து. ஸோ இந்த மாதிரி அலிஃபோட சவுண்டு வந்து அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு சவுண்ட் கிடையாது. எந்த எழுத்தோடு வருதோ அந்த எழுத்தோட சவுண்டை தான் அலிஃப் கொடுக்கும். அண்ட் நீங்கள் வந்து நான் சொல்கிற அலிஃப் வந்து எந்த ஒரு ஹரக்கத்துமே இல்லாத ஒரு அலிஃபை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபத்ஹா, கஸ்ரா, பம்மா, சுக்கூன், அதாவது ஜபர், ஜேர், பேஷ், சுக்கூன் இதெல்லாம் வச்சு அலிஃபை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து யாருன்னா ஹம்ஸா தான்.
ஹம்சா தான் நம்மளுக்கு அந்த சவுண்டை தரும். அலிஃப் கிடையாது.